இது குணாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குறித்து ஐயாருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, பெண் ஜாதகம். ஓகேங்களா? தெரிஞ்ச ஜாதகமா என் ஒய்ஃபோட ரிலேஷன், அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஜாதக ரீதியாக பிறந்ததா அப்படின்னு பார்க்கலாம். 27/12/2002 11:22 AM சென்னையில் பிறந்திருக்காங்க. இடம் மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு ராகு தசை புதன் புத்தி போயிட்டு இருக்கு. கும்பலக்கணம் 4 ராகு, 5 சனி, 6 குரு, 8 சந்திரன், 9 சுக்கிரன் செவ்வாய், 10 கேது, 11 சூரியன், 12 புதன். லக்னம் 28 டிகிரி, சூரியன் 11, சனி 3, குரு 23, கேது 13, சந்திரன் 14, சுக்கிரன் 25, செவ்வாய் 22, புதன் 1. அம்சம் மிதன லக்னம், கடகத்தில் சூரியன், துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் புதன், கும்பத்தில் குரு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு. ஓகேங்களா? இதுதான் அந்த பெண் ஜாதகம். இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. இந்த ஜாதகத்துல ஏன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா, குரு புதன் பார்வை அது எடுக்க முடியாது. இது பார்த்தாலும் டிகிரி அமைப்பதுல ஒரு 23 டிகிரி இருக்காது, இவர் 1 டிகிரி தான் இருக்காது. ஓகேங்களா? ஆனா இது காரணம் இல்லை. இவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சதுக்கான காரணம், கன்னி ராசின்றதுனாலையும் சனியும் புதனும் பரிவர்த்தனை அடைகிறதுனால இவங்க புதனுடைய காரகம் வலிமை அடைகிறது. பரிவர்த்தனை காரக வலிமை அடைகிறதுனால இவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க. இப்போ சனியும் பரிவர்த்தனை அடையுது. இப்போ சனியுடைய காரகம் வலித்திருக்கா அப்படின்னா, ஆமா, இவங்க அப்பா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. அது சனியுடைய வெஹிக்கல். அது வந்து இவங்க பேர்ல தான் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் இவங்க பேர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அது சனியுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இவங்க பேர்ல தான் அந்த வண்டி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இவங்க பேர்ல தான் அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து. ஓகேங்களா? அதனால சனியுடைய காரகமும் உங்களுக்கு செட் ஆகுது. புதன் இவங்க படிச்சது, சனி அப்பா இவங்க பேர்ல அந்த பிசினஸ் வந்து இவங்க பேரை வச்சு அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குரு வலுத்து இருக்கு அப்படின்னு 2 பதம் தொடர்பு கொடுக்கணும்னாக்கா, இப்போ அப்பாவுடைய பிசினஸ் சம்பந்தமான பைனான்சியல் எல்லா விஷயங்களும் இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. அப்போ குருவுடைய காரகமும் இவங்க யூஸ் பண்றாங்க. அப்பா வீட்டுக்கு வந்தாருனாக்கா, ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா எந்த பைனான்சியல் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆன்லைன் மூலியமா இங்கிருந்து புக் பண்ற மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் இந்த புதன் சம்பந்தமான ஒர்க்கும் இந்த குரு சம்பந்தமான ஒர்க்கும் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து செய்யறாங்க. இவங்க புதனையும் ஒர்க் பண்றாங்க, குருவையும் ஒர்க் பண்றாங்க, சனியும் ஒர்க் பண்றாங்க. இந்த காரங்கள்லாம் வலித்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஜாதக ரீதியாக வேற என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரிலேஷன்ல தான் தந்தை வழி உறவுல ஒரு ரிலேஷன்ல மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஏன் தந்தை வழி உறவுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல பெருகமங்கல யோகம் ஏற்படுத்துறது. இது 9ஆம் இடம்ன்றதுனால தந்தை வழி உறவுகளை ஒரு லவ் மேரேஜ் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. செவ்வாய் தசையிலே அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ராகதசை புதன் புத்தி போட்டுட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 9ஆம் இடம்னால தந்தை வழி உறவா வருது. செவ்வாய் தசையிலே அதுக்கான பழக்கங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ அவங்க அரேஞ்ச் மேரேஜா 2 ஃபேமிலியும் சம்மதிச்சு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. லவ் வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து லவ் மேரேஜுக்கான காரணம். இவங்க லைஃப்ல நடந்த சம்பவம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ 11ஆம் அதிபதி உச்சம். இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. சகோதரர்கள் இல்ல, 2 பெண் தான். இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க உச்சமா இருக்காங்க. அவங்க நல்லா வசதியா நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? 11ஆம் அதிபதி உச்சம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்ப அம்மா கேந்திர கோணங்கள் வந்து அம்மா பாதிக்குமா அப்படின்ற ஆங்கிளுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது கரெக்டு தான். பட் அம்மாவை பாதிக்கணும்னா 4ஆம் அதிபதி வீக்கா இருக்கணும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 3 திரிகோண வீட்டுல ஆட்சியா இருக்கிறாரு, கோணத்துல இருக்கிறாரு, மறைவும் இல்லை. 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஒரு சுபர் கோணத்துல இருந்து 3 திரிகோண வீட்டுல ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப 4ஆம் அதிபதி பலமா இருக்கிறதுனால இந்த ராகு 4ஆம் இடத்தை பெரிய லெவல்ல கெடுக்க முடியாது. ராகதச சுய புத்தியில அம்மாவுக்கு ஏதோ இந்த காலில் தசைப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பண்ணல. ஏன்னா 4ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார். கடகம் சுபத்துவமா இருக்கு. பாவகம் பாவகாதிபதி காரகன் ராகு இருந்தா அடிக்கணும்னா கடகம் வீக்கா இருக்கணும், சந்திரன் வீக்கா இருக்கணும், 4ஆம் அதிபதி வீக்கா இருக்கணும். இது எல்லாம் வீக்கா இருந்தா இவருக்கு வந்து நல்ல சான்ஸ் ட்ரை பண்ணுவாரு. பட் கடகம் உச்சகுருனால சுபத்துவமா இருக்கு. சந்திரனும் சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கிறாங்க. சந்திரன் 8 மதிப்பு கொஞ்சம் வீக்குதான். அப்படின்னா 4ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கனால அம்மாவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. சூரியன் சனி பார்த்துக்கிறதும் தென்னுன்றதுனால கொஞ்சம் டிகிரி அளவில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு.
பெண்ணுன்றதுனால சூரியன் சனி அவ்வளவு பெரிய தாக்கத்தில் இருக்காது. பட் ஆனா கொஞ்சம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சில விஷயங்கள்ல இந்த லவ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் முரண்பாடுகள் உண்டுதான். ஒருவனுக்கு இருந்தது, ஆனா அப்பா பொண்ணு க்ளோஸ் தான். சரிங்களா? முரண்படுவாரு அப்பா வந்து பொண்ணுகிட்ட நம்ம பேச்சை மீறி செய்யக்கூடாது அப்படின்னு. பட் ஆனா பொண்ணு மேல பாசம் தான். ஓகேங்களா? அந்த சூரியன் சனி கொஞ்சம் ஏங்கும். அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, எல்லாம் நல்ல நல்ல ஃபேமிலி தான். இதுவும் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது நான் இந்த ஜாதகத்துல என்ன கேட்டேனாக்கா, சந்திரன் வந்து 8ல இருந்து 6ஆம் அதிபதியாகி 8ல சந்திர தசை இளமை காலங்களில் நடந்திருக்கு. அப்போ சந்திர தசையில ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, படிக்கும்போது ஆட்டோவில் போகும்போது கீழே விழுந்துட்டேன் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்தாக்கா சுக்கரோட வீடுகள்னாக்கா லவ் காதல் அப்படின்னு அமைப்பு வரும்போது, இப்போ இந்த வீட்டில் வந்தா ஆன்மீக வீடுகள், கோவில், இது தீர்த்த யாத்திரை அப்படின்னு இருக்கலாம். இது வந்து பூர்வீக இடம் அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இது வந்து ஆறு ரிவர் அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இது வந்து கல்வி இடம் கன்னி, அப்போ ஸ்கூல் போகும்போது அந்த மாதிரி அந்த பாவக ரீதியா அது இயங்குது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால 8ஆம் இடம் மேலே இருந்து கீழே விழுதல் என்ற அமைப்புல ஸ்கூல் போகும்போது ஒரு இடத்துல தவறி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. பெரிய லெவல் அடி இல்லை, பட் ஆனா அந்த அந்த அனுபவங்களை சொன்னாங்க. அந்த லெவலுக்கு அந்த வயசுக்கு உண்டான இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ராகுதசை சுய புத்தியில அம்மாவுக்கு பெருசா பாதிப்பு இல்லைனாலும் இவங்க வாகனத்தை கொஞ்சம் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மோதிட்டாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது. அது இவங்களுக்கு தான் நடந்தது. ராசி வந்து 8ல் இருக்கிறதுனால இவங்களுக்கு தான் ஒரு 2-3 டைம் வந்து வாகனத்துல கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு தடவை மாடு வந்து இவங்க கையை வந்து கொஞ்சம் ஸ்கிராட்ச் பண்ணிருச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால. மற்றபடி ஒன்றும் பெரிய லெவலில் நெகட்டிவ் இல்லை. ஓகேங்களா? நல்ல பெண் தான், ஒழுக்கமான பெண்ணு தான், நல்ல லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இவங்க லவ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆன தேதி வந்து ராகு தசை சனி புத்தி 19/2/2024 இவங்களுக்கு மேரேஜ் நடந்தது. இப்போ அவங்களுக்கு 20/9/2025 ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ராகு தசை புதன் புத்தி இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாசம் 20ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், 5ஆம் இடத்துல சனி. இப்ப ஆனா சனி அப்பதான் என்ட்ரி ஆயிருக்காரு, ஃபுல்லா என்ட்ரி ஆகல. பட் ஆனா 5ஆம் அதிபதி 12க்கு போறதுனால ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை அமைப்புகள் தான் இருக்கு. குருவும் 6ஆம் இடத்துல மறைகிறாரு அப்படின்ற அமைப்புல ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை அமைப்பு தான். ஐயா சொல்லி கொடுத்த விதிகள் வந்து இந்த இடத்துல குரு இருந்தா கும்பலக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை தான் இவங்களுக்கு பிறந்திருக்கு. ஓகேங்களா? இப்பதான் பிறந்திருக்கு. ராகுதசை புதன் 5ஆம் அதிபதி புதன் என்ற அமைப்புல புதன் பதிலா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து துலா லக்னம். ஓகேங்களா? இப்போ நார்மலா வந்து ஒரு திருமண பொருத்தங்களை பாக்குறோம், கணவன் மணி இதை இணைக்கலாமா இணைக்க கூடாதுன்னு பாக்குறோம். இந்த திரிகோண லக்னங்கள் நட்பு லக்னங்களை இணைச்சாலே போதும், பேசிக் நீடு அதுவே போதும். இப்ப கும்பலக்கணத்துக்கு கும்பலக்கணக்காரரை பார்த்தா லவ் வரும், கும்பலக்கணத்துக்கு துலா லக்னக்காரரை பார்த்தா லவ் வரும், ரிஷப லக்னக்காரரை பார்த்தா லவ் வரும், மிதுன லக்னக்காரரை பார்த்தா லவ் வரும். இப்போ இது பேசிக் நீடு, இதுவே போதும். எங்கேயாவது ஒரு இடத்துல சனி இருக்குதான் போகுது, எங்கேயாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருக்குதான் போகுது, எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு இருக்குதான் போறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டமாதிபதி இருக்குதான் போறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல 6ஆம் அதிபதி இருக்குதான் போறாரு. எல்லா தசையிலையும் 6ஆம் அதிபதி. இப்ப இங்க சந்திர புத்தி, எல்லா தசையிலும் சந்திர புத்தி வரும்போது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கபடி இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும், அதை சந்திச்சுதான் ஆகணும். ஐயோ 6ஆம் அதிபதி புத்தி வருது, அட்டமாதிபதி புத்தி வருது, வரதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி நட்பு லக்னங்களை இணைச்சாலே போதும், அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது இவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஓகேங்களா? பேசிக் ரூல் இதுதான். இந்த நட்பு லக்னங்கள் இணைச்சாலே போதும், ராகு எங்கன்னா இருக்கட்டும், அது இருக்கதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. இந்த பேசிக் நீடு மட்டும் நம்ம பொறுத்துனா போதும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, திருமண விதிகள் நிறைய பார்த்து பார்த்து ஜோதிடமே ஒரு தவறா பயன்படுது. லேட் மேரேஜுக்கு ஜோதிடமே ஒரு காரணமா இருக்குது. காரணம், ராகு இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, 6ஆம் தேசம் அட்டமாதி தேசம்னா நட்பு. இப்ப கும்பலக்கணத்துக்கு கும்பலக்கணம் இணைக்கிறோம். ஓகேங்களா? 2 பேரும் ஒரே லக்னம், பிரச்சனை வருது, அது எப்படி விட்டுட்டு போவாங்க? சரி, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கடனா இருக்கு, சரி நான் வேலைக்கு போறேன், நீங்களே வேலைக்கு போங்க, 2 பேரும் சேர்ந்து கடனை சால்வ் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்துதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போவாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரே லக்னம், ஏக லக்னம், ஏக ராசி, சமசப்தம் ராசி, விட்டுட்டு போகாது. விட்டுட்டு எப்படி போகும்?
சரிங்களா? ராகு இங்க என்ன இருக்கட்டும், ப்ராப்ளம் வரும். 6ஆம் அதிபதி புத்தி வந்தா ப்ராப்ளம் வரும், வரட்டும். 8ஆம் அதிபதி புத்தி வந்தா ப்ராப்ளம் வரும், வரட்டும். கணவன் மனைவி சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க, சேர்ந்து எதிர்கொள்றாங்க. ஒரு பிரச்சனைனா, கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. சரி மாமா, நீங்க ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க, நான் வேலைக்கு போயிட்டு நானும் கொஞ்சம் சம்பாதிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்படிதான் போகும். இதே நட்பு லக்னம். இப்ப இதே எதிரி லக்னம், கடக லக்னத்துக்கும் இணைக்கிறீங்க. இது பிரச்சனைனா விட்டுட்டு விலகிதான் போகும். ஆனா சிம்ம லக்னம் விட்டுட்டு விலகி போகாது, சண்டை போட்டுட்டே கூட இருக்கும். ஏன்னா அது சமசப்தம் லக்னம். ஓகேங்களா? இந்த பேசிக் நீடா போதும். இப்ப இவருக்கு வந்து அந்த துலா லக்னம் இருக்கிறதுனால, திரிகோண லக்னம் இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு வருது. பிரச்சனைகள் லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி நட்பு லக்னங்களை இணைக்கும் போது அவங்க வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க. என்கிட்ட ஒரு லவ் மேரேஜ் ஜாதகம் இருக்கு. கணவனும் மீன லக்னம் தான், மனைவியும் மீன லக்னம் தான். உங்க பெரிய பொருளாதார சூழ்நிலைலாம் இல்லை. இப்போ அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மனைவியும் வேலைக்கு போறாங்க, இவரும் வேலைக்கு போறாரு. அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா இங்க சனி இருக்கும், இங்க செவ்வாய் இருக்கும், எல்லாம் இருக்கும். சனி செவ்வாய் எல்லாம் இருக்கும். இல்லை இவங்க கடுமையா சண்டை போடுவாங்களே கணவன் மணிக்குள்ள, இல்லை. ஏக லக்கணம், 2 பேருமே ஒரே லக்கணம். அந்த பொருத்தமே போதும். நம்ம ரொம்ப பொருத்தம் பார்த்தோம்னாக்கா திருமணம் அதனால டிலே ஆகும். எங்கேயாவது 6ஆம் அதிபதி புத்தி எங்கேயாவது சனி பார்க்கதான் செய்வார், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த பேசிக் நம்ம ரூலை கடைபிடிச்சாலே போதும். இப்ப 2 பேரும் நட்பு லக்கணம், 2 பேருக்கு ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வருது, 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. இவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்தா போதும் திருமண விஷயங்களா. ஓகேங்களா? இதான் இந்த ஜாதக ரீதியா சொல்லணும் மெசேஜ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.